ஸ்கூல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான டைம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு கேம் எல்லாம் விளையாடுறத தள்ளி வச்சுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். கஷ்டம் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு தான்ற மாதிரி கண்ணிமைக்கிற நேரத்துல எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டோம். இனிமே என்ஜாய் பண்ணனும். நானும் அதை ஒத்துக்கிறேன். நீயே ரிலீஃபா ஃபீல் பண்ணினா எமி எப்படி ஃபீல் பண்ணுவா? ஏன்னா அவ எல்லா டெஸ்டையும் ஜாப்பனீஸ்ல எழுதிருக்கா. நீ ஜாப்பனீஸ் பேச எப்படி கத்துக்கிட்ட? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பாட்டி தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஜாப்பனீஸ், அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். என்ன கொஞ்சம் இரு. நீ எவ்வளவு நாளா ஜப்பான்ல தங்கி இருக்க? 4 வருஷமா தான். எங்க அப்பா போர்ட் கேம் ஷாப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கயோட்டோக்கே போயிட்டேன். மத்ததெல்லாம் ஹிஸ்டரி தான். இப்பதான் எனக்கு புரியுது. அங்க கேம் ஷாப் எங்க இருக்குன்றத இப்பதான் நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த இடத்துலயா? அது எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. நாம இந்த ஏரியாக்கு புதுசுங்கிறதுனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, கொயோட்டோ ஸ்ட்ரீட் ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. ரைட் ஆங்கிள்ஸ்ல தான் அது எல்லாமே கிராஸ் ஆகும். எல்லாம் கோபோன் மாதிரி தான் இருக்கும். நார்த் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ வழியை கண்டுபிடிச்சிடலாம். கோ போர்டா? நீ ரொம்ப ஓவரா யோசிக்கிற. அவ கேம் போர்டு பத்தி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அது எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த டைட்டில் ஆஃப் தெரியும். ரூல்ஸ்ங்கிறது அடுத்த கதை. அது எனக்கு நிறைய உதவியா இருந்தது. இப்போ என்னால அந்த மேப்பை படிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம லொகேஷன்ல இருந்து மிடோரியோட ஷாப் சரியா நார்த்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதான் வழி. அது வெஸ்ட் நார்த் இல்ல. வாவ், எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியா சொல்ற நீ? Direction சேலஞ்சா? நாங்க வந்துட்டோம். வழக்கம் போல எல்லாரும் வந்துட்டீங்களா? வாவ், இந்த ஷாப் ரொம்ப கியூட்டா இருக்கு. யார் அது? எங்களோட புது ஃப்ரெண்ட் எமி. ஜெர்மனில பிறந்து வளர்ந்தவ. ஓ வாவ், சொல்லவே இல்ல. நைஸ் டு மீட் யூ. என்னோட பேரு எமிலியா. ஜெர்மனில இருந்து வந்தவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே சின்னதா தெரியும். இருந்தாலும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பா. நீங்க அப்படி எல்லாம் நினைக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க வந்ததுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கு. எல்ஃபன்லாண்டா? எல்ஃபன்லாண்ட்னா என்ன? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெர்மனில இருக்கும்போது நான் இந்த கேமை நிறைய விளையாடி இருக்கேன். பாக்ஸ் தான் இப்ப கொஞ்சம் சின்னதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, போர்ட் பீசஸ் எல்லாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கு. வேணும்னா நீங்க எடுத்து விளையாடி பாருங்க. நிஜமாவா சொல்றீங்க? பிரமாதமா இருக்கு. இந்த போர்டு ரொம்ப அழகா இருக்கு. இது முதல் தடவை விளையாடினப்ப நான் ரியாக்ட் பண்ண மாதிரி நீயும் பண்ற. எல்லாரும் கொஞ்சம் தயாரா இருங்க. ஒரு அற்புதமான அட்வென்ச்சர் வேர்ல்டுக்குள்ள நாம இப்ப போக போறோம். இதுல நிறைய ட்ரோல்ஸ் அப்புறம் கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம். இங்க இருக்க இந்த போட் உங்களுக்கு தெரியுதா? இதுதான் உங்களோட கரண்ட் லொகேஷன். இந்த போர்டை சுத்தி நீங்க டிராவல் பண்ணும்போது டவுன் முழுக்க இந்த மார்க்கர்ஸை ரெக்கவர் பண்ணுவீங்க. அப்படியா சொல்ற? டிராவலிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூவ் பண்ணும்போது வெஹிக்கிள் டைல்ஸையும் இந்த கார்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் அப்புறம் கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே வெஹிக்கிள் இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். கேம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பிளேயருக்கும் 8 கார்ட்ஸும் 4 டைல்ஸும் கண்டிப்பா கொடுப்போம். சரியா? ஒவ்வொரு ரவுண்ட் ஆரம்பிக்கும் போதும் பிளேயர்ஸ் அவங்களோட டைல்ஸை இண்டிவிஜுவல் ரோட்ல வைக்கணும். எந்த வெஹிக்கிள் எந்த பக்கம் போகணுங்கிறத அது முடிவு பண்ணும். உங்களோட பிளான் என்னங்கறத கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஏன்? இங்க மொத்தம் 5 வழிகள் இருக்கு. கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், டெசர்ட், மவுண்டன் அப்புறம் ரிவர்.
உங்களோட டெரெயினை பொறுத்து வெஹிக்கிள் சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். போர்ஸா கிராஸ்லேண்ட் அப்புறம் ஃபாரஸ்ட்ல மட்டும் தான் ஓட்ட முடியும். யூனிகார்னால எங்க வேணா போக முடியும். டிராகன் கூட ஒரு வெர்சடைலான வெஹிக்கிளா இருக்கும். ஆனா ரிவர்க்குள்ள போக முடியாது. 1-2ன்னு போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்? டிராவல் பண்றதுக்கு காஸ்டா எத்தனை கார்ட்ஸ் தேவைன்னு சொல்லுது. காஸ்டா? ஃபார் எக்ஸாம்பிள், போட் டைம்ல நீங்க கிராஸ்லேண்ட்ல வச்சிருந்தா 1 கார்டை வச்சு விளையாடலாம். டெசர்ட்ல யூனிகார்னை கொண்டு போகணும்னா அதுக்கு யூனிகார்னோட 2 கார்டை நீங்க போடணும். ஏன்னா அதுக்கு 2 கார்டு தேவைப்படும். இப்போ எனக்கு நல்லா புரியுது. சரியான கார்ட்ஸ் இல்லைன்னா டிராவல் பண்ண முடியாதா? முடியாது. அதாவது நீங்க ஏதாவது 3 கார்ட்ஸை வச்சிருந்தா கூட உங்களால விளையாட முடியும். அத கேரவன்னு சொல்வாங்க. ஆனா கேரவனை பொதுவா நம்ம கடைசியா தானே யூஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தானே. ரவுண்ட் 3 வகையா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு உங்க கார்டு காலியாகலாம், இல்ல நீங்க போட விரும்பலனா அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைல்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் 8 கார்ட்ஸை நீங்க எடுத்துக்கணும். மார்க்கர்ஸை எந்த பிளேயர் எடுக்கிறாங்களோ 4 ரவுண்டோட முடிவுல அவங்க தான் இந்த மொத்த கேமோட வின்னர்னு அறிவிக்கப்படுவாங்க. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. தேங்க்யூ, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃபன்னா இருக்கும்னு தோணுது. அப்படின்னா உடனே கேம் ஆரம்பிக்கலாம். ஓகே. இதோட ரவுண்ட் 1 முடியுது. இந்த கேம் அட்டகாசமா இருக்கு. நிஜமாவே உலகத்தை சுத்தி வர மாதிரி இருக்கு. கம் ஆன், நம்ம தொடர்ந்து கலக்குவோம். ஓகே, இன்னும் 3 ரவுண்ட் பாக்கி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுனையும் நம்ம விசிட் பண்ணி பாப்போம். ஓகே. அது என்னோட யூனிகார்ன் மவுண்டன் பாஸா இருந்திருக்கணும். நீ நல்லா மூவ் பண்ண. ஓ யா. என்னால போக முடியாது. ஏன்னா போர்டுல இன்னும் 4 மார்க்கர்ஸ் இருக்கு. என் நிலைமையும் அதுதான். மிடோரிய பாரு, அவகிட்ட 2 தவிர எல்லாமே இருக்கு. டாமினேஷனுக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்க. ஆனா எமி கார்டு போட்ட கேம் முடிஞ்சிடும். ஆமா, அதுவும் சரிதான். அப்படின்னா ட்ரோலோட இருக்க 2 எல்ப்ஸ போட்டு பார்க்கலாம். போருக்கு 3, 4க்கு டிராகன், இன்னொரு டிராகனுக்கு 5 போடுறேன். இப்ப 6 போட்டு கேரவனுக்கு பே பண்ணிடுறேன். ஓ யமி, நீ எல்லா மார்க்கஸையும் எடுத்துட்டியா? நான் நினைச்ச மாதிரியே முடிஞ்சிடுச்சு. பயங்கரமான ஃபைனல். உன் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனை நீ இதுல அப்ளை பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். வாவ் எமே, மறுபடியும் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டியா? கேம்ல உன் சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் பயங்கரமா இருக்கே. லக்கிடி நீ. இருந்தாலும் அவளோட சொந்த ஊர்லயே அவ தொலைஞ்சு போயிட்டால. உண்மைதான். ஏமி, உண்மையாவே நீ அடுத்த வாரம் ஜப்பானுக்கு போறியா? ஆமா. நாங்களும் உன்னை மிஸ் பண்ணுவோம். எந்த பிரிவு வந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். எங்களை மறந்துடாத, சரியா? இந்த பிளான் ஓகே தானே? எப்படி இமெயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஹான்ஸ், ஓஹான், நான் உங்களை மறக்கவே மாட்டேன். சத்தியமா நான் இத சொல்றேன். நீ போய் சொல்ற அண்ணா, நீ என்கிட்ட போய் சொல்ற. என்னாச்சு? இப்ப ஏன் அழற? சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனை கலாய்ச்சதுனால தான் வாழுறா. என்ன? அப்படிலாம் இருந்தா என்ன மன்னிச்சிடு. அதெல்லாம் இல்ல, நான் அதுக்காக அழல. எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான். ஜெர்மனில எலிஃபண்ட் லேண்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் ஜாலியா விளையாடி இருக்கேன். ஆனா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல. ஒரு சத்தியம் தான் உன்னை அழ வச்சிருக்கா. ஆனா சின்ன வயசுல அவ எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வளர்ந்தோம். இந்த கேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க அத மனசார நேசிச்சோம். ஒரு நாள் நிச்சயமா திரும்ப சேர்ந்து விளையாடுவோம்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். தூரம் நமக்கு பாரமா இருக்கலாம், ஆனா அது சத்தியத்தை மாத்திடாதுன்னு நம்புறேன். என்ன, எங்க கனவுகளை நாங்க தனித்தனியா அடைஞ்சிருக்கோம். கனவா? ஆமா, சொல்றேன். சொந்தமா நான் ஒரு கேமை டிசைன் பண்ணணும்னு நினைச்சேன். உலகத்துல இருக்க குழந்தைங்களா சந்தோஷமா அது விளையாடணும்னு நினைச்சேன். எமிக்கும் என்ன மாதிரியே கனவு இருக்கு. நல்லா ஃபிட் ஆகுது. நம்ம குரூப்ல இன்னொரு கேம் ஆத்தர் சேர்ந்துட்டாங்க. நீயும் மிடோரியும் நீ சேர்ந்திருக்கணும். எனக்கு ஒண்ணுறாது. உனக்கு ஒன்னும் ஆகலையே. நீ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் மறந்தே போயிட்டேன். நான் போகணும். மறுபடியும் மறக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புறேன். என்னாச்சு அவளுக்கு? இது ஒரு அவமானம் தான்.
நான் நினைச்சதை விட இவ ரொம்ப நேரம் தாக்கு பிடிப்பான்னு நினைக்கிறேன். மிடோரி, மிடோரியும் கேம் டிசைனராக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காளா? இந்த செக்ரட்டரி யார் உங்ககிட்ட சொன்னது? அத அவ தான் சொன்னா. என்னோட கனவே ஒரு கேம் ஆத்தர் ஆகணுங்கிறது தான். ஜப்பான்ல இருக்க ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ஒரே கனவு இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஏன் எனக்கும் புரியுது. உண்மைதான். ஆனா மிடோரியும் இந்த மாதிரி ஃபீல் பண்றான்னு தோணல. ஒரே மாதிரி கனவு இருக்க ஆட்களோட பேசுறது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏமி, அது நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். எமி கேம் உருவாக்கணும்னு நினைக்கிறா. அவ அதோட கல்ச்சர் கேபிட்டல்லே பிறந்தவ. ஸோ அதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. கண்டிப்பா அவளுக்கு எல்லாம் அட்டகாசமா அமையும். ஏன்னா எமிக்கு எல்லாம் தெரியும். எனக்கு புரியுது. எல்லாரும் மாதிரி நானும் விளையாடணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அவளோட கேம் என்னோட கேமை விட பெட்டரா வந்துருச்சுன்னா என்னோட கேம் நிலைக்காமலே போயிடலாம். எல்லாரும் என்ன முட்டாள்னு சொல்லுவாங்க. என்ன மன்னிச்சிடு. ஞா. நீ ஒரு கேம் டிசைனரே கிடையாது. நீ வாய் மூடு. எனக்கு ஏதோ தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லார விடவும் எனக்கு பெட்டராவே தெரியும். இதெல்லாம் சின்ன வயசுல நம்ம விளையாடுனதுல. ஆமா, ஜாப்பனீஸ் குழந்தைங்க ட்ரெடிஷனலா விளையாடின விளையாட்டு என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். வாவ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உனக்குள்ள இருக்கா? போர்ட் கேம்ஸ் அப்புறம் ஃபன் டைம் எல்லாம் ஜெர்மனில நாங்க ஸ்பெயின் சொல்லுவோம். அந்த கீவேர்டுக்கு ஃபன்னுங்கிறது தான் அர்த்தம். அப்படிதான் இப்போ நம்ம ஜாப்பனீஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நாங்க சின்ன வயசுல விளையாடின கேம்ஸா? டேக் ஐடென்டிக்கெல்லாம் ஏத்துப்பீங்களா? ஆனா அதெல்லாம் ஆத்தென்டிக் ஜாப்பனீஸ் கேம் கிடையாதே. டர்மோடால் ஃபெல்டம். நீ சரியா சொன்ன. கேம் ஓகே, ஆனா இது எப்படி விளையாடணும்? இப்ப நாம அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். பிரமாதம். ஸோ இதோட ரூல்ஸ் என்னன்னா, உண்மையை சொல்ல போனா நான் இந்த கேமை விளையாடினதே கிடையாது. அப்படின்னு நான் இதை பாத்துக்கிறேன். அப்ப நீயே ஆரம்பி. டார்மோடால் ஃபெல் டவுன் விளையாடும் போது முதல்ல ஓனியன் ஒருத்தரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓனியா? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு ஜாப்பனீஸ் மான்ஸ்டர். ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும். 2 ஷார்ப்பான கொம்புகளோட இருக்கும். ஓனியை டிசைட் பண்ண ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாடலாம். அதுக்கப்புறம் ஓனி நேரா அந்த மரத்துக்கு பக்கத்துல போயிடணும். நான் இங்க ஒரு மார்க் பண்றேன். அங்க இருந்து தான் எல்லாரும் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓனிய நெருங்கி போகணும். அவ கண்ணை மூடிக்கிட்டு டாருமா டால் ஃபில் டவுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம எல்லாரும் அவளை நெருங்கி போகணும். டருமா டால் ஃபில் டவுன், டருமா டால். திடீர்னு ஓனி அதை சொல்றதை நிறுத்திட்டு திரும்பி பார்க்கும்போது மத்தவங்க எல்லாம் அசையாம நிக்கணும். அவங்க நம்மள பாத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் யாரும் அசைய கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அசையாம நிக்க முயற்சி பண்ணணும். அப்பதான் ஓனி கையில நீங்க மாட்டிக்காம இருப்பீங்க. ஓ நோ, ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும்? ஓனி உங்களோட கையை பிடிச்சிட்டு நிப்பா. யாராவது வந்து காப்பாத்துற வரைக்கும் நீங்க காத்துட்டு இருக்கணும். காப்பாத்துறது ஈஸியான விஷயமா இருக்கும்னு ஆரம்பத்துல நீங்க நினைக்கலாம். அவ மந்திர சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவளை தொடரணும். அப்பதான் கைதியை விடுவிக்க முடியும். டொரோமா டால் டேக் 1 2 3 4 5. நம்ம டேக் பண்ணிட்டோம்னா ஓனி 10 வரைக்கும் எண்ணணும். அதுக்குள்ள மத்த பிளேயர்ஸ் எல்லாம் அந்த டைமை யூஸ் பண்ணி ஓடி போயிடலாம். எவ்வளவு தூரமா வேணாலும் நம்ம ஓடி போகலாம். நில்லுங்க. ஓனி ஸ்டாப்னு சொல்லிட்டா நம்ம அசையாம நிக்கணும். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்க இருந்து நம்ம இருக்கிற ரீஜனை பொறுத்து ரூல்ஸ் மாறும். ஓனிய தொட்டா அதான் ஸ்டெப்ஸ் டிசைட் பண்ண முடியும். ஸ்டெப்ஸா? 5 பெரிய ஸ்டெப் இல்ல 10 சின்ன ஸ்டெப்னு கூட சொல்லலாம். 5 பெரிய ஸ்டெப் வச்சு வா. குறிப்பிட்ட அத்தனை ஸ்டெப்புக்கு அப்புறம் ஓனியால மத்தவங்கள தொட முடியலன்னா அவ்வளவுதான். ஒருவேளை ஓனி எப்படியாவது தொட்டுட்டான்னா அப்புறம் நாம ரீமேட்ச் தான் ஆடணும். இவ்வளவு நேரம் விளையாடினது வீணாயிடும். அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும். உடனே ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கேம் நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா யூரோப்பியன் வெர்ஷன் வேற மாதிரி இருக்கு. இதுவும் கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. மவுண்டன்ல ஒரு நரி இருக்கும். ஜெர்மனில அப்படிதான் விளையாடுவோம். ரெட் லைட் கிரீன் லைட்னு இங்கிலாந்து விளையாடுவோம். ஒரு ஆள் திரும்பிட்டு இருக்கும்போது பிளேயரை டேக் பண்றது தான் ரெண்டுத்துலயுமே முக்கியமான விஷயம். எனக்கு இது தெரியாது. இது ஒரு ஜாப்பனீஸ் கேம்னு நினைச்சேன். அப்புறம் சில டீடைல்ஸை வச்சு நம்ம யூனிக்கான வெர்ஷனை உருவாக்கலாம். அதை இன்னும் கூட காம்ப்ளெக்ஸா மாத்த முடியும். ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. நீங்க ரெடினா நானும் ரெடி. ரெடி. ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறேன். டரோமா டால் ஃபெல் டவுன், டரோமா டால் ஃபெல் டவுன். மிடோரி மூவ் பண்ணிட்டா. என்ன நீ ஷூரா தான் சொல்றியா? உன் இடது கையை அசைச்ச. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத மிடோரி.
உன்னை காப்பாத்த கண்டிப்பா வருவோம். என் கைய பிடிச்சுக்க. மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? டாருமாடால் ஃபெல் டவுன். ஓடி வந்துருங்க நீங்க. ஆயா, என்ன டாக் பண்ணது நீதானே? சரியா கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை ஸ்டெப்ல நான் வரணும்? 3 பெரிய ஸ்டெப்ல முடிஞ்சாவா? என்னது 3 பெரிய ஸ்டெப்லையா? 1 2 3. ஐயோ பாவம், இன்னும் பெருசா வச்சிருக்கலாம். 3 ஸ்டெப் ரொம்ப கம்மி இல்லையா? இதெல்லாம் சீட்டிங் ஐயா. அது வந்து நான் எனக்கு தோன்றத சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். யாரு டேப் பண்றவங்களோ அவங்க டிசைட் பண்ணணும்னு இல்லாம மினிமம் அதுக்கு 10 இல்லைன்னா 15 ஸ்டெப்ஸ்னு வச்சுக்கலாம். அப்பதான் நம்மளால கேமை முடிக்க முடியும். சில பேர் அந்த மாதிரியும் விளையாடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏமே, நீ என்ன சொல்ற? உனக்கு இந்த கேம் பிடிச்சிருந்ததா? ஏதாவது கண்டுபிடிக்க இது உதவுச்சா? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில क्वेश्चंस இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரியான கேம் எல்லாம் நம்ம எப்படி முடிக்கிறது? தெரியலையே. இதுக்கு ஒரு முடிவு இருக்கான்னு கூட தெரியல. பெல் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள போயிடணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருந்து ஒரு முறை யோசிச்சு பார்த்தா புரியும். குழந்தைங்களோட கேம் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். டேக், ஹைட் அண்ட் சீக் எல்லாமே அப்படிதானே? ஆமா, அது உண்மைதான். முடிவே கிடையாது. எனக்கு இது ஓகே தான். ஆனா ரூல்ஸ் தான் கிளியரா இல்லைன்னு தோணுது. அது குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணிருக்காங்க. நாமெல்லாம் மாடர்ன் கேம்ஸோட இனோவேட்டிவ் ரூல்ஸ்க்கு பழகிருக்கோம். இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு நான் மறுக்கிறேன். எல்லா கேம்ஸும் ஃபன்னா இருக்கும். நம்ம எந்த ஏஜ்ல விளையாடினாலும் அது ஃபன்னா தான் இருக்கணும். இன்னைக்கு நம்மளோட பொது மிஷன் என்னன்னா, டர்மோடால இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். அந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியுமா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அது நான் நோட்டீஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்ல இருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம். அதாவது இந்த கேம்ல எந்த வகையான ரிவார்ட் சிஸ்டமுமே இல்ல. ரிவார்ட்ஸா? அதாவது இப்ப வரைக்கும் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஓனிய வந்து தொட்டுட்டு போனோம், அவ்வளவுதானே. ஆனா அதை தொடுறதுனால மட்டும் அடுத்த ரவுண்ட் ஆரம்பமாக கூடாது. மறுபடியும் முதல்ல இருந்தா ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்றோம். அதனால எதுவும் சுவாரஸ்யமா இருக்காது. அது மட்டும் இல்ல, கேப்சர் அப்ப ரெஸ்கியூக்கு ஏதாவது தேவைப்படணும். கொஞ்சம் அத பத்தி யோசிங்க. நில்லுங்க. ஓனிய தொடுறவங்களுக்கு கண்டிப்பா கிளியர் அட்வான்டேஜ் கொடுக்கணும். புரியுதுல்ல? ஏன்னா அதிக ரிஸ்க் எடுத்து பண்ற பிளேயருக்கு கண்டிப்பா ரிவார்ட் கிடைச்சாகணும்ல. ஓனிய தொடுறதுக்கு நமக்குன்னு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். அது உண்மைதான். நான் இந்த மாதிரிலாம் யோசிக்கவே இல்ல. என்ன விளையாடுறியா? ஒரு ரவுண்ட்லயே நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா? இது ஈஸி தானே. ஒரு எண்டிங் இருக்கணும், ரிவார்ட் கிடைக்கணும்ன்றதுலாம் எல்லாத்துலயும் இருக்க விஷயம் தானே. பிளேயர் எப்படியும் ஓனிய தொடும்போது அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ்க்குள்ள ஓனி பிளேயரை ரீச் பண்ணிட்டா அவளுக்கு ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம், ஓனிய மாத்தையே நம்ம சான்ஸ் எடுக்க கூடாது. கேம்ல எல்லாரும் எப்படியாவது ஒரு தடவை ஓனியா இருந்துதான் ஆகணும். எல்லாருக்கும் டர்ன் வந்ததுக்கு அப்புறம் யாரோட பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க தான் வின்னர். இந்த கேமை ஃபன்னா மாத்துறதுக்கு இதுவே போதும். ரொம்ப சீக்கிரம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, உண்மைதான். நமக்கு தெரிஞ்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே. போய் அவளை டேப் பண்ணணும். அப்பதான் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இது முன்னாடி இருந்த மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்கு. நில்லுங்க. டாருமாடால் ஃபெல் டவுன். நில்லுங்க. அட கடவுளே, ஐ அவுட். அடடா, நான் மாட்டிக்கிட்டேன். பாயிண்ட் சிஸ்டமை கொண்டு வந்ததுனால ஓனியை முதல்ல ரீச் பண்றதுக்காக எல்லாரும் போட்டி போடுவாங்க. அதனால வேகமா நகர்வாங்க. ஈஸியா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். டாருமாடால் ஃபெல் டவுன். நில்லுங்க. ஓ, நான் நினைச்சதை விட 2 பேரும் ரொம்ப பெட்டரா இருக்கீங்க. இம்ப்ரெசிவா இருக்கு ஏமி. நீ கொண்டு வந்த சேஞ்சஸ் சின்னதா இருந்தாலும் பவர்ஃபுல் இம்பாக்டா கொடுக்குது. டார்மோடால் ஃபெல்டம் கேம் இப்போ ரியல் கேமா மாறிடுச்சு. டாருமாடால் ஃபெல் டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அங்கே நில்லுங்க. நான் ரொம்ப க்ளோஸா வந்துட்டேன். ஆனா மோசம். ஆனா இதுல மிக்கிக்கு மட்டும் தான் பாயிண்ட் கிடைக்கும். கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரொம்ப க்ளோஸா வந்துட்டேன். அடச்சே. எனக்கு மிக்கியோட ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நீ என்ன மோட்டிவேட் பண்ற விதமா இருக்க. அப்படியா? அப்ப நம்ம தொடர்ந்து விளையாடுவோம். இதோ நான் வர போறேன். 1 2 3 4 5 6 7 8 9
10 பிடிச்சிட்டேன். அப்படினா எனக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இது மூலமா நீ வின்னர் ஆயிட்ட. கங்க்ராட்ஸ். அற்புதமா இருந்தது. கிட்ஸ் கேமே நம்ம இவ்ளோ ஃபன்னா மாத்திட்டோமே. அதுக்குன்னு சில மாடிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணிருக்கோம். எல்லா கேமும் வொர்க் இன் ப்ராக்ரஸ்ல தான் இருக்குன்னு அலெக்ஸ் ராண்டால்ஃப் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. அலெக்ஸ் ராண்டால்ஃபா? அவரு போர்ட் கேம் உலகத்தோட கடவுளாச்சே. சாக்கரும் ரக்பியும் ஃபுட்பாலோட ஏன்ஷியன்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். இந்தியால ஆரம்பிச்ச சதுரங்கம் தான் இன்னைக்கு நாம விளையாடுற செஸ் அப்புறம் ஷோகியா இருக்கு. கேம்ஸ் இவால்வ் ஆயிட்டே தான் இருந்திருக்கு. கேம்ஸ் எமர்ஜ் ஆகிறதுக்கான ப்ராக்ரஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தொடர்ந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கு. வளர்ந்து வரணும்னு நினைக்கிற கேம் டிசைனர்ஸ்க்கு இதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் மெடோரி. கரெக்ட் தான், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ ஆனா உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் தான் சொல்லிருப்பீங்க. இல்ல இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கு தெரியுமா? என்ன? உன்கிட்ட கேம் டிசைனிங் பத்தி அவ பேசணும்னு நினைச்சா இப்பதான் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் சொல்றா. இந்த நேரத்துல உன்கிட்ட அவ சொல்லிட்டா அவ்வளவுதான். மிக்கி கிட்ட பெட்டர் ஐடியா இருக்கும். என்கிட்ட விட்டுருங்க. ஃபயர் ஃபைட் ஸ்பை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேம்ஸ் தான் பிரச்சனைனா அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வருவோம். ஆனா எப்படி, என்ன பிளான் பண்ணுவ? நாளைக்கு நீங்களே வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதோட எண்ட் அப் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. நல்லா இருந்ததால நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். இந்த மொத்த டாரோமா டால் கேம்லயுமே எனக்கும் எம்மிக்கும் ஒரே கனவு தான் இருக்குங்கிறத வெளிக்காட்ட தான் விளையாடினா. நீ தான் இதுல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். நீ என் மேல கோவமா இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எமி, என்னை மன்னிச்சிடு. நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு கேம் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் என் கேமையும் நீ ட்ரை பண்ணி பாரு. டைம் இருந்தா விளையாடலாம். கண்டிப்பா வரேன். விளையாட ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சூப்பரா இருக்கும். அப்பா, நான் உண்மையிலேயே உங்களை வெறுக்கிறேன். கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப கொடுத்த வாக்கு மீறிட்டீங்க. என் கூட கேம்ஸ் விளையாடினாலும் உங்களை மன்னிக்கவே மாட்டேன்.